ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ சூரியன் செம்மையாக உதிக்குது. அவன் செம்ம செங்குத்தாக இருக்குது. ரொம்ப செங்குத்தாக இருக்கு. பருவதமலை மாதிரியே இருக்குல்ல. அதுக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டமாகுதுடா. வரமாப்ல திட்டாதீங்கடா. ஐயோ வாடா கமான். ஏற முடியலடா, கஷ்டமா இருக்குடா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. யாருக்காச்சும் தலை சுத்துற மாதிரி இருக்கா? மூங்கிலேருந்து சூரியன் உதிக்குது. கொஞ்சோண்டு தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்பா சரியான கால்வலி, வேர்த்து ஊற்றுது. தண்ணி ரொம்ப குடிக்காத, அப்புறம் நடக்க முடியாது. காது அடைக்குதுடா. ஏன்டா பனியாடா? அந்த இடத்துல ஈஸியாக தெரியுது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஜூம் அவுட் பண்ணி காட்டுகிறேன். தெரியுதா? அதுதான் ஈஷா. சரியான வேர்வை. என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது, தாங்க முடியவில்லை. பிரீத்திங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரியே காற்றே இல்லாம மாதிரி. காற்று இல்லையா? ஆமாண்டா. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக உள்ளது. இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கல் இருந்தது. சரி உட்காந்துட்டோம். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் ஒன்றா போகிறோம். 15 பேரில் நாங்கள் 3 பேர் ஒன்றா போகிறோம். மிச்சம் 12 பேரும் எங்களுக்கு முன்னாடி போயிட்டானோ. முன்னாடி தான் நம்ம தான் பின்னாடி வரோம். நம்ம பொறுமையாக ருசித்து பொறுமையாக ஏறுவோம். அப்படின்னு வேகமாக ஏறணும்னு நினச்சாலும் ஏற முடியல, அது வேறு விஷயம். நம்ம பொறுமையாகவே ஏறுவோம். மூச்சு விட சமமாக இருக்குது. ஏன் இந்த இடத்துல காற்று இல்லை. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. எனக்கு முன்னாடி இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அப்படியே மயக்கம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஆகும்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ காற்று வராதனால அப்படி தான் இருக்குது. வேர்த்து ஊற்றுதில் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே வர கொஞ்சம் காற்று அடிக்குது, அப்புறம் கொஞ்சம் நேரத்தை காற்று அடிக்கல. ஸோ அதை பற்றி தான். ஃபஸ்ட்டு மலை கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஃபஸ்ட்டு மலையும் 7ஆம் மலையும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் மிச்ச மலைலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னாங்க. பார்ப்போம், ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ராப் அவுட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மலை. இதுக்கப்புறம் வந்து 6 மலை ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டு மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மலை வந்துருக்கோம். அதுக்கு எவிடன்ஸ் என்னன்னா, இந்த பிள்ளையார்கள் தான் சொல்கிறாங்க எல்லாருமே. இந்த பிள்ளையார்கள் ரீச் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு மலை ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் 2ஆம் மலை ஏற போவோமே. ஸோ இப்போ 2ஆம் மலை ஏறுவோம். உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறி பார்ப்போம் 2ஆம் மலை. ஃபர்ஸ்ட் மலை ஏறியாச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ஏறிட்டோம். செகண்ட் மலை நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்கோம். எங்க பின்னாடி வாசல் இருக்கிற வரைக்கும் நான் கவலைப்பட மாட்டோம். பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 பேர் கீழே வந்துட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் பேர் குரூப்பாக சேர்ந்துட்டோம். நீல கீழே 4-5 பேர் வந்துட்டுருக்கோம். அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். அவனுக்கு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கோம். நான் ஏதோ ஸ்லோவாக நடந்துருக்கேன். புரியல. தண்ணி தெரியாது. தண்ணியை தான் பிடிங்கிட்டீங்களே. அழுவலாம்டா. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி, புதுசாக ஒரு பாபா சேர்ந்துட்டாங்க நம்ம கூட. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா உச்சத்தில் இருக்கிறோம். ஒரு பாய் செல்லி கீழே வந்துருக்குது. பாறை மேலே ஒரு உச்சத்தில் ஒன்று காமிக்கணுமா? இந்த சைடு வா இந்த சைடு வா காமிக்கிறான். உன்னை விளாகில் வரணுமா தானே? இந்தா ஓகேவா பாபா? ஓகேவா பாபா? அவ்வளோதான். இங்கே ஏறிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இப்படி திரும்பி பேக்கில் இடிக்காமல் இங்கே மேலே ஏறணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூரியன் கொஞ்சம் மேலே ஏற்றுண்டா. போட்டிலாம் பண்ண முடியாது. நல்லா பொறுமையாக தாண்டா ஏறுவான். எடுங்கடா, செல்ஃபி எடுங்க. நான் வரேன். ஃபோட்டோ என்னை விட்டு எடுக்கிறீங்க. ஓகே 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 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் மலை முடிக்கல. 2ஆம் மலை பாதி ஏறி போகணும்னு நினைக்கிறேன். எனர்ஜி லெவல் 70 இருக்குது.
100க்கு. செம்ம கஷ்டமாக இருக்குது கைஸ். கால் கடுக்குது, ஏற முடியல, வேர்த்து ஊற்றுது. அப்படியே வேர்த்து ஊற்றி மயக்கணும்ல அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக ஏறிட்டு இருக்கோம். கால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக நடந்துட்டு ஏறி முடியும் நம்பிக்கிட்டு ஏறி கொண்டிருக்கிறோம். ஏறுவோம். எல்லாம் உட்காந்துட்டணும். உட்காந்து ஏறானா ஏறிடலாம் பார்த்துக்கலாம். அதை காட்டு. சாமி தொட்டு கும்பிட்டு அப்பா தான் சிவன் ஒன்று கும்பிட்றாங்க. அம்மா ஏறலாமாடா? வா. பேக் வெயிட்டே 15 கிலோ இருக்கும் போடா. எப்பா தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுற இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கே தான் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊந்துட்டுருக்கு. அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே பிடிச்சிட்ருக்காங்க. 3 இடத்துல இந்த மலையில் ஊரும் போல் அப்படி தான் சொல்லுவாங்க. 7 மலை இருக்குது, அதில் 3 இடத்துல வரும். ஃபஸ்ட் இடத்துக்கு தான் இப்போ தான் நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஆனால் வந்து இது 2ஆம் மலையே இன்னும் ஃபுல்லாக ஏறி முடிக்கல. அதுக்குள்ளே அந்த தண்ணி இது ரொம்ப தண்ணி தான் அடிக்குது. ஆனால் இது ரொம்ப அவசியமான தண்ணி. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் 2ஆம் மலை முடிச்சிட்டேன்னா என்னன்னு தெரில. ஆனால் 2ஆம் மலை முடிக்கல. இப்போ தான் ஏறி ஒரு 40-50% வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 60 இருக்கும். ஏறி படுத்துருவோன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக 2ஆம் மலை முடிச்சிட்டோம். 2ஆம் மலை 2ஆம் மலை இப்போ முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற ஒரு சிம்பிளாக இந்த சாமி அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் 2ஆம் மலை முடிச்சுட்டு ரொம்ப தூரம் நான் வந்துட்டோம். சொல்லுவாப்புல போங்க சாமி தான், சிவன் தான். ஓகே, இதுக்கப்புறம் 3ஆம் மலை ரொம்ப கஷ்டம். எப்படி ஏறணும்னா ரொம்ப சங்கத்தாக இருக்கும். பாறை மாதிரி இருக்குது எல்லாமே. சங்கட்டமாக இருக்குது. 2ஆம் மலை வந்துட்டோம். கூட ஒரு உள்ளே போய்ட்டு இருக்குதுயா. உள்ள போடுறாங்க. இந்தா தள்ளி விட்டு போறாங்க. தியானம் கொஞ்ச நேரம் உட்காந்து உள்ளே போய் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது நான் கிடையாது, இந்த முனிவர் தான். உள்ளே போய் கரெக்டாக உங்களுக்காக நான் உள்ளே போவேனா நினச்சேன். கூட்டமாக இருந்தது. மாறி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. எல்லாம் மாற்றி சொல்லுங்க. யாரு சொல்லி சொல்லு செல்ல என்கிட்ட இவன் வாங்கிட்டு அவன்கிட்ட அவன் பிடிங்க அவன் எடுத்துட்டு வந்துருக்கான். வரவே இல்லை. இவன் வந்து நான் வீடுக்குள்ள இவன் சாமி கும்பிட்டுருப்பான். நான் வீடுக்குள்ள இவன் சாமி கும்பிட்டுருக்கேன். லோக்கி மாட்டி தூக்கம் வருதுடா. தூங்கு, நாங்கள் போயிட்டு வரோம். எல்லாம் தூங்குவாங்க. அதுக்குள்ள கூலிங்கா இருக்கு. அது உள்ள போய் படுத்துக்கிட்டா எல்லாரும் வாங்க. எவ்வளவு தெரியுமா இப்போ கல் எவ்வளவு சின்ன கல் தாங்க. அந்த கல் உருண்டு வந்தா என்ன பண்ணுவ? இப்ப திடீர்னு விடு, எல்லாம் மண்டை நசுங்கி ரத்தம் வருது. நான் வேறு டக்குன்னு இப்படி உட்காந்துருவேன். குச்சியில பல்லு பாறைப்பட்டு அண்ணாண்ட போயிடும். எனக்கு டவுட்டு யூடியூப் ஆன்ல தான் சொல்லு. எனக்கு ஒரே டவுட்டு. சொல்லு இங்கே மைக்கு தோருக்கு நீங்க இவங்களா உள்ள வச்சாங்களா? இல்ல சாமி உள்ளார வளர்ந்ததுடா. அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். நம்மளும் அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லணும். அப்படியா? வளர்ந்தது உருவானுச்சு. மழை அப்படி சேர்ந்து என்ன ஆகும்? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுவாருல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. பத்தியா வந்துட்டேன், சூடமா வந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் வாடா ஏறுவோம் போதும். எல்லாருக்கும் எனர்ஜி உண்டுல? சரி வாங்க போவோம். பை இதோதான் எடுத்துட்டு. நீங்க தானே பாபா சுகம். நம்ம பயிலலாம்
அதுகிட்ட நடந்து வந்துட்டு இருக்கணும். இந்த பாறைக்கு அடியில் வந்து இது வழியாக பூந்து வருவானோ, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாறையில் ஒன்றில் ஏறி நிற்கிறோம். செம்மையாக இருக்குது. கீழே வியூ சூப்பராக இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேது கிளியராக, எல்லாம் காடாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்கும், அப்போ பார்ப்போம். தமிழே சந்தோஷம் அது வரான் போடுறா, சந்தோஷம் அது வரான். ஏய் பாபாடா சந்தோஷே, இங்க பாரு மேல மேல. அண்ணே கை காட்டுங்கண்ணா. ஆ